அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பங்குனி உத்திரம் சேருகின்ற மிகவும் அற்புதமான திருநாள். நாளைய தினம் விளக்கேற்றும் போது இந்த 3 எளிமையான பொருளை விளக்கிற்கு அடியில் வைத்து பாருங்கள். சுக்கிர யோகம் பெற்று லட்சக்கணக்கில் பணம் வீடு தேடி வரும். நம்ம யூடியூப் சேனல்ல நாளைய பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு ஆல்ரெடி சில சிறப்பு பதிவுகளை அப்லோட் பண்ணி இருக்கோம். அந்த மெத்தட்ஸை ஃபாலோ பண்றவங்களும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தையும் சேர்க்கலாம். இந்த தாந்திரிகத்துல எந்த விதமான மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. சோ எல்லாருமே தாராளமாக நம்ம பயன்படுத்தலாம். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், எந்த ஒரு ஆன்மீக விசேஷ நாட்களாக இருந்தாலும் சரி, அன்றைய தினம் முறைப்படி விரதங்கள் இருக்க முடியாதவங்க, கோவிலுக்கு போக முடியாதவர்களுக்காக எளிமையான அதே நேரத்தில் ஆற்றல் மிக்க தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் நாம ஜபங்கள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போறது மிகவுமே எளிமையான ஒரு தாந்திரிக முறை. இந்த எளிமையான தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்தில் செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தை ஆண்களை காட்டிலும் பெண்கள் செய்வது இன்னமும் சற்று கூடுதல் பலனை கொடுக்கும். வீட்டில் பெண்கள் இல்லாத பட்சத்துல ஆண்கள் இந்த தாந்திரிகத்தை தாராளமாக செய்யலாம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்க நாளைய தினம் கட்டாயமாக குளிச்சிருக்கணும். தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. நார்மலா குளித்திருந்தாலே போதும். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தால் இந்த தாந்திரிகத்தை செய்ய வேண்டாம். பெண்கள் தீட்டை தவிர்த்து வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் தாராளமாக இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தலாம். இந்த தாந்திரிகம் செய்ய போறவங்க நாளைய தினம் நாள் முழுவதுமே அசைவத்தை தவிர்ப்பது நல்லது. அடுத்ததாக எந்த நேரத்தில் இந்த தாந்திரிகத்தை செய்யலாம்னு பார்த்தோம்னா, நீங்க வழக்கமாக எந்த நேரத்தில் விளக்கு ஏத்துவீங்களோ அந்த நேரத்தில் இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். அதாவது நாளைய தினம் ஏப்ரல் 11 வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்தில் எந்த டைம்ல நீங்க விளக்கேற்றினாலும் அந்த நேரத்தில் இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். சிறப்பான நேரம்னு பார்த்தோம்னா காலை 6 மணி முதல் 7 மணி வரை இருக்கும் சுக்கிரஹோரை நேரம். அதே போல இரவு 8 மணி முதல் 9 மணி வரை இருக்கும் சுக்கிரஹோரை நேரம். மதிய நேரத்திலும் நமக்கு சுக்கிரஹோரை கிடைக்கும். இருந்தாலும் அந்த நேரம் அவ்வளவு சிறப்பு கிடையாதுங்க. மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை சிறப்பான நேரம். அதே போல காலை நேரத்தில் 6 மணி முதல் காலை 10 மணிக்குள்ளாக விளக்கேற்றுவது சிறப்பு. வீட்டில் வழக்கமாக நீங்க எந்த விளக்கு ஏற்றினாலும் சரி, அந்த விளக்கிற்கு அடியில இப்ப நம்ம பார்க்க போகும் தாந்திரிக பொருட்களை வைக்கணும். அது காமாட்சி அம்மன் விளக்காக இருந்தாலும் சரி, அல்லது நீங்க வழக்கமாக ஏற்றக்கூடிய எந்த விளக்காக இருந்தாலும் சரி, அதற்கு அடியில் இந்த தாந்திரிக பொருளை வச்சிருங்க. பொதுவாகவே ஒரு தட்டு அல்லது கிண்ணம் வச்சு அதற்கு மேலதான் தீபம் ஏற்றுவது வழக்கம். காமாட்சி அம்மன் விளக்காக இருந்தாலும் ஒரு தட்டு மேலதான் அந்த விளக்கை நம்ம வச்சிருப்போம். சோ விளக்கு வைக்கக்கூடிய அந்த தட்டுக்கு மேல இந்த தாந்திரிக பொருளை வச்சுட்டு அதற்கு மேல நீங்க விளக்கை வைக்கணும். வைக்க வேண்டிய தாந்திரிக பொருட்கள் 6 எண்ணிக்கையில் ஏலக்காய், 6 எண்ணிக்கையில் கிராம்பு மற்றும் ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம். இந்த 3 பொருட்களுமே பெருமாள், மகாலட்சுமி தாயார் மற்றும் குபேரருக்கு உரியது. சுக்கிர பகவானுக்கும் உகந்தது. எண்ணிக்கை கரெக்டா இருக்கணும். 6 ஏலக்காய், 6 கிராம்பு, அதாவது லவங்கம்னு கூட சொல்லுவோம். அதே போல ஒரு துண்டு பச்சை கற்பூரம். வீட்டில் நீங்க வச்சிருக்கக்கூடிய ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரத்தையே எடுத்துக்கலாம். புதியதாக தான் வாங்கணும்னு கிடையாதுங்க. வீட்டில் இல்லாத பட்சத்தில் நீங்க புதியதாக வாங்கிக்கலாம். விளக்கு கடியில இந்த பொருட்களை வச்சுட்டு தீபம் நீங்க ஏற்றுங்க. அரை மணி நேரம் விளக்கு எரிந்தாலே போதும். அதற்கு பிறகு விளக்குக்கு அடியில் இருக்கக்கூடிய இந்த பொருட்களை ஒரு சின்ன துணியில, பச்சை நிறம், சிவப்பு நிறம், மஞ்சள் நிற துணியில மூட்டை போல கட்டி பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி அல்லது மணி பர்ஸ், வாலெட், ஹேண்ட்பேக்ல போட்டு வச்சிருங்க. கருப்பு நிற துணியை யூஸ் பண்ண கூடாதுங்க. மஞ்சள், சிவப்பு, பச்சை அல்லது வெள்ளை நிற துணியில கூட இந்த பொருட்களை நீங்க மூட்டை கட்டிக்கலாம். இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த எளிமையான பணவசிய தாந்திரிகத்தை பங்குனி உத்திரமான நாளைய தினம் நீங்க செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக சில முக்கியமான பணவசியம் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை பற்றி பார்க்க போறோம். அதுல முதலாவதாக கருங்காலி மாலை. ரொம்பவுமே சுத்தமான பியூரிஃபைட் ஃபார்ம் ஆஃப் கருங்காலி. எத்தனை விதமான டெஸ்ட் வேணாலும் நீங்க செஞ்சுக்கலாம். ஏன்னா இப்பெல்லாம் மார்க்கெட்ல நிறைய டூப்ளிகேட்ஸ் கிடைக்குதுங்க. டூப்ளிகேட் கருங்காலியை அணியும் போது எந்த விதமான பலனையும் அது கொடுக்காது. நம்ம கிட்ட ஜோதிட
நம்மிடம் பார்க்க வரும் சில கிளைண்ட்ஸ் கிட்ட ஒரிஜினல் கருங்காலி மாலைகளை வாங்கி நம்ம பூஜை செஞ்சு கொடுத்திருக்கோம். எல்லாருக்குமே நல்ல பலன்கள் கிடைச்சதா சொல்லியிருந்தாங்க. அதனால தாங்க நம்ம யூடியூப் ஃபாலோவர்ஸ்களுக்காகவும் கருங்காலி மாலை உட்பட சில முக்கியமான தாந்திரிக பொருட்களை கொடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருந்தோம். இது வியாபார நோக்கத்திற்காக செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினலான இந்த தெய்வீக பொருட்கள் கிடைக்கணும்ன்றதுக்காக இந்த முயற்சியை எடுத்திருக்கோம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள்ல இந்த பொருட்களை வராகி அம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுல கருங்காலி மாலை மட்டும் 108 முறை வராகி காயத்ரி மந்திர உருவேற்றி கொடுக்கிறதுனால இது ஒரு கவசமாகவும் உங்களுக்கு அமையும். இதை தாண்டி கருங்காலிக்கு நிறைய பலன்கள் இருக்குங்க. அதிரடியான பணவரவை ஏற்படுத்துவது, கடன் தொல்லையை நீக்குவது, உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது, குடும்ப ஒற்றுமை, கணவன் மனைவி ஒற்றுமையை அதிகரிப்பது, கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம் போன்ற எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிப்பது, எதிரிகள் தொல்லையை நீக்குவது மற்றும் வராகி அன்னையினுடைய அருளை பூரணமாக பெற்று தருவதுன்னு நிறைய பலன்கள் இருக்குங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கருங்காலி மாலையை அணியலாம். எல்லா ராசி நட்சத்திரக்காரர்களும் தாராளமாக இந்த கருங்காலி மாலையை அணியலாம். அடுத்ததாக நாம் பார்ப்பது நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான ஏறு சிங்கி மூலிகை கட்டை. ஏறு சிங்கி வீட்டில் இருந்தாலே அனைத்து விதமான ஏற்றங்களையும் அது கொடுக்கும். விரதம் இருந்து சாப நிவர்த்தி செஞ்சு இந்த ஏறு சிங்கி கட்டையை நம்ம எடுக்கிறோம். அதீதமான வசிய சக்தியும் ஆகர்ஷண சக்தியும் கொண்டது இந்த ஏறு சிங்கி கட்டை. தினமும் வெறும் 5 நிமிடங்கள் இந்த கட்டையை ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய வலது கையில ரைட் ஹேண்ட்ல புடிச்சுக்கிட்டு உங்களுடைய கோரிக்கை நிறைவேறணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனையை செய்யுங்க. அந்த கோரிக்கை அதிசயத்தக்க வழியில் நிறைவேறும். ஒரு மந்திரக்கோல் போல இந்த ஏறு சிங்கி கட்டை நமக்கு பலனை கொடுக்கும். அடுத்ததாக நாம் பார்ப்பது வைஜெயந்தி மாலை. ஜெயந்தினாலே வெற்றின்னு அர்த்தம். சில பேர்லாம் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் நிறைய தடைகள் தடங்கல்களை ஃபேஸ் பண்ணுவாங்க. வாழ்க்கையில அடுத்த கட்டம் நகர முடியாமல் ஒரே இடத்துல இருப்பாங்க. எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லாமல் இருக்கும், முன்னேற்றமும் இருக்காது. அப்படிப்பட்டவங்க இந்த வைஜெயந்தி மாலையை அணியும் போது தொட்ட காரியம் அனைத்தும் மின்னல் வேகத்தில் வெற்றியை தரும். வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டம் நகர்வதற்கான வாய்ப்புகளை வாரி வழங்கும். அடுத்ததாக நாம் பார்ப்பது லாவா மாலை. எரிமலை பிழம்பில் இருந்து செய்யக்கூடியது. அதிகமா கோபப்படுறவங்க, அடிக்கடி டென்ஷன் ஆகிட்டே இருக்கிறவங்க இந்த லாவா மாலையை அணியும் போது டென்ஷன் முற்றிலுமாக குறையும். கோபமும் படிப்படியாக குறைந்துவிடும். நல்ல மன நிம்மதியை தரக்கூடியது இந்த லாவா மாலை. அதிகமான மன அழுத்தம், டிப்ரெஷன்ல இருக்கிறவங்க, நெகட்டிவ் தாட்ஸ் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்றவங்க, மனோபயம் இருக்கிறவங்க இந்த லாவா மாலையை அணியும் போது ரொம்பவுமே பாசிட்டிவா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ரிலாக்ஸ்டா இருப்பீங்க. மன அழுத்தம் குறையும். நெகட்டிவ் தாட்ஸ் வராமல் இருக்கும். இந்த மாலையை நீங்க கையில புடிச்சு பார்த்தாலே ஒரு நல்ல சில்னஸ் ஃபீல் பண்ணுவீங்க. கழுத்தில் அணியும் போது உடலிற்கும் நல்ல குளிர்ச்சியை தரும். ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இந்த லாவா மாலைக்கு கொஞ்சம் டிமாண்ட் அதிகமா இருக்கிறதுனால ஒரு அட்ரஸ்க்கு, ஒரு முகவரிக்கு ஒரு மாலை மட்டும் தாங்க அனுப்ப முடியுது. ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல இது வியாபார நோக்கத்திற்காக நம்ம செய்யறது கிடையாதுங்க. எல்லாருக்குமே இந்த தெய்வீக பொருட்கள் போனோம்ன்றதுக்காக தான் இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். ஒரு அட்ரஸ்க்கே 4 மாலை 5 மாலைன்னு கேட்கறீங்க. இப்போதைக்கு அப்படி தர முடியலங்க. அடிஷனலா வேணும்னா நீங்க ஒரு மாதம் கழித்து திரும்பவும் ஆர்டர் கொடுக்கலாம். இப்போதைய நிலவரப்படி ஒரு முகவரிக்கு ஒரு மாலை மட்டும் தாங்க கொடுக்க முடியுது. அடுத்ததாக உங்க எல்லாருக்குமே தெரிந்த கோமதி சக்கரம். 16 செல்வங்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய 16 எண்ணிக்கை கோமதி சக்கரம் இருக்குங்க. பணம் வைக்கும் இடத்துல இந்த கோமதி சக்கரத்தை போட்டு வைத்தாலே போதும். பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி, மணி பர்ஸ், வேலட், ஹேண்ட்பேக்னு இது போன்ற இடங்களில் வைக்கலாம். அதே போல சற்று பெரிய ரக துவாரகா கோமதி சக்கரம் இருக்குங்க. இதை ஒரு எண்ணிக்கையில் வைத்தாலே பணவசியத்தை கொடுக்கும். குறிப்பாக கடைகள் வச்சிருக்கிறவங்க, வியாபார ஸ்தலங்கள் இருக்கிறவங்க, அங்க இருக்கக்கூடிய கேஷ் பாக்ஸ், கல்லா பெட்டியில் ஒரு எண்ணிக்கையில் இந்த துவாரகா கோமதி சக்கரத்தை வைத்தாலே நிறைய கிளைண்ட்ஸ் மற்றும் கஸ்டமர்ஸை கவர்ந்து இழுக்கும். அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். தொழில் அபிவிருத்தியாகும். இப்ப நம்ம பார்த்த பொருட்கள் அனைத்தையுமே பூஜை செஞ்சு கொடுக்கிறதுனால இதனுடைய பலன்கள் இன்னமும் பல மடங்காக பெருகி நமக்கு கிடைக்கும். அடுத்த பூஜை ஏப்ரல் 12ஆம் தேதி சனிக்கிழமை. அன்றைய தினம் பௌர்ணமி. சோ இந்த தெய்வீக பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க நீங்க இப்பவே ஆர்டர் கொடுக்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு கிளியரா தகவல்களை கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் கொடுக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.